ஹாய் யுவர்ஸ், போன வீடியோவில் மலைக்கேது மேலே கோவப்பட்டு பத்மானந்தன் வாழை எடுத்துட்டு தாக்க போகிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் மலைக்கேது காமிக்கிறாங்க. அவர் இன்னும் எவ்வளோ நாள் என்னையை விட்டு விலகி போவ நந்தினி, இன்னும் கொஞ்ச நாள் தான், திருமணம் வரைக்கும் தான் விலகி போவ, இத்தனைக்கும் காரணம் உனக்கு இருக்கிற அகந்தனால தான் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கேது போதையில் உளறிட்டு இருக்காரு. உன்னோட அகந்தியை நான் உடைக்கலைன்னா நான் மலைக்கேதுவை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துக்கு பத்மானந்தன் அந்த இடத்துக்கு வராரு. வந்து மலைக்கேது கழுத்துல கத்தியை வைக்கிறாரு. கத்தியை வச்ச உடனே தலைக்கேறின போதை அப்படியே இறங்கிடுச்சு. மலைக்கேது கழுத்துல கத்தியை வச்சுக்கிட்டு உன்னோட விருப்பத்தாலையும் உன்னோட குடும்பத்தினாலையும் நந்தினியோட விருப்பமான வாழ்பயிற்சியும் புத்தகத்தையும் நிரந்தரமா நீக்கிட்டேன். ஆனா இந்த விஷயமே அவளால் தாங்கிக்க முடியல. இது மட்டும் இல்லாமல் சம்மந்தம் பேசின அன்னைக்கு உன்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லி வச்சிருந்தேன், எந்த நிலையிலையும் அவள் அழுகக்கூடாதுன்னு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்போ செஞ்ச குற்றம் அவளுக்கு எப்பயும் மறக்காம இருக்கும். இந்த குற்றத்துக்கு நான் கொடுக்கற தண்டனை ஒரே தண்டனை தான், அது மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு வாழால தாக்க பார்க்குறாரு. அந்த நேரத்தில் அவர் மண்டி போட்டு, நான் தவறு செஞ்சிட்டேன், நான் தவறு செஞ்சதை நினைச்சு நானே வருத்தப்பட்டிருக்கேன், காரணம் மது போதையில் தான் செஞ்சேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட நந்தன், இந்த அரண்மனையில எவ்வளவு சிரிப்புகள் கேட்டுட்டு இருக்குமோ அதே நந்தினி அழுகுறல் கேட்டுட்டு இருக்கு. இது காரணம் நீதான், ஆனா இதே அரண்மனையில உன்னோட மரண ஒலி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழை எடுத்து தாக்க பார்க்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு காவலர் வந்து சாணக்கியரும் சந்திரனும் உங்களை மீண்டும் தாக்குறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாரு. இதை கேட்ட நந்தன் அதிர்ச்சி ஆகிறாரு. அந்த நேரத்துல மலைக்கேது, நான் உங்களுக்கு ஒரு மக மாதிரி என்னோட சேனைப்படை தயாரா இருக்கு, நான் இப்போ உங்களுக்கு உதவுறேன், அதுக்கப்புறமேட்டு என்னைய தாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு பத்மானந்தன்ட்ட இருந்து தப்பிச்சாரு. அடுத்த காட்சியில பத்மானந்தனும் சந்திரனும் நேருக்கு நேர் நிக்கிறாங்க. அப்ப பத்மானந்தன் சந்திரன் பார்த்த உடனே, சந்திரன் கிரேக்க படையோட நிக்கிறானே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிக்கிறாரு. சந்திரனுக்கு எப்படி இவங்களோட உதவி கிடைச்சுன்னே தெரியல, ஆனா கிரேக்க சேனைப்படை கூட இவன் கை கோத்துக்கிட்டாலும் இந்த முறையும் அவன் வெற்றி பெற முடியாது, நான் சுக்குநூறு ஆக்கிடுவேன் அப்படின்னு பத்மானந்தன் சொல்றாரு. இப்பயும் நம்மளோட படையோட எண்ணிக்கையோட அவன் படை எண்ணிக்கை கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிறார். சாணக்கியரை காமிக்கிறாங்க. நம்ம படை எண்ணிக்கையோட அவனது கம்மியா தான் இருக்கு அப்படின்னு பத்மானந்தன் நினைச்சாருன்னா அது அவரோட முட்டாள்தனம் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. அந்த நேரத்துல ஹெலனா, மீதி இருக்கிற நம்மளோட சேனைப்படையை எப்ப இறக்க போறீங்க அப்படிங்கிறாங்க. நிச்சயம் அந்த சேனைப்படையை இறக்குவேன், ஆனா சரியான நேரம் வரும்போது தான் இறக்குவேன் அப்படிங்கிறாரு சாணக்கியர். அடுத்த காட்சியில நந்தினி காட்டுறாங்க. நந்தினி சந்திரனை பார்த்துட்டு கடந்த முறை அவன் உயிரோட விட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஹெலனாவையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு இவ என்னோட தோழியாச்சை, எதிரி பக்கத்துல எப்படி வந்தா அப்படின்னு நிக்கிறாங்க. அடுத்த காட்சியில சண்டை போடுறத காட்டுறாங்க. அந்த நேரத்துல தனநந்தனை தாக்குறாரு. கடந்த முறையே நான் உன்னை உயிரோடு விட்டுட்டேன், ஆனா இந்த தடவை உன்னையே உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் தனநந்தனை தாக்குறாரு. தனநந்தனுக்கு அதிகமா காயம் ஆயிருது. இதை பார்த்த நந்தினியோட அண்ணி, என்னால இதை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு மலைக்கேது வராரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.